தொகுதி சீரமைப்பால் தமிழகத்திற்கு பாதிப்பில்லை என்று அமித்ஷா சொல்வதை பழனிசாமி வேண்டுமானால் நம்பலாம். நாங்கள் நம்ப தயாராக இல்லை. தொகுதி மறுசீரமைப்பு எனும் அநீதிக்கு ஆதரவாக பேசும் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது பழனிசாமி தான் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் தாக்கு. நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பழனிசாமி என்ன பேசி இருக்காருன்னா, டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வராதுன்னு அமித்ஷா சொல்லி இருக்காருன்னு பேசி இருக்கிறாரு. நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பழனிசாமி என்ன பேசி இருக்காருன்னா, அயோக்கியத்தனம். அதை எதிர்க்காதவர்கள் தமிழர்கள் என்று சொல்ல தகுதியற்றவர்கள். மோடி இணைத்ததை விட எடப்பாடி பழனிசாமி சிறந்த அடிமை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பில்லை. மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 59 உயரும் என அமித்ஷா அறிவித்துவிட்டார். அதிமுக மீதும் ப. சிதம்பரம் இனியும் அவதூறு பரப்பினால் வாங்கி கொட்டிக் கொள்வீர்கள் என எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு. தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை சதவீதம் குறையாது. 59 அறிவிச்சிட்டார். 59. 2029க்கு முன்பு வரை தொகுதி மறுவரையறை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது. மக்களவையில் அமித்ஷா அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை மசோதாவில் தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகள் 59 உயரும் என விளக்கம். தமிழ்நாட்டு மக்கள் மீது பாஜக காட்டும் வெறுப்புதான் தொகுதி மறுவரையறை மசோதா. தமிழ்நாட்டிற்கு எதிராக சதி செய்கிறீர்கள் என மக்களவையில் மதுரை எம்பி சு. வெங்கடேசன் காட்டம். தமிழ்நாட்டில் வரும் 18ஆம் தேதி பரப்புரைக்கு வருகிறார் ராகுல் காந்தி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். அதிமுகவை அமித்ஷாவிடம் விற்றுவிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தலில் பாடம் கற்பிக்க வேண்டும். எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பவர் OPS, அதுதான் அவருக்கு பிரச்சனையாக அமைந்தது என பரப்புரையில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. இன்னைக்கு அதிமுகவை அமித்ஷா கிட்ட மொத்தமா வித்துட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலில் நம்ம ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும். செஞ்சு கொடுப்போமா? நிச்சயிக்க அரசியல்ல பல உயரங்களை அவருடைய உழைப்பு மூலம் தொட்டவர். அவர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை மூலம் அவர் தொட்டவர் அண்ணன் OPS அவர்கள். எந்த நேரமும் சிரிச்ச முகத்தோடு, அது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. அதுதான் பிரச்சனையே. ஊழல் செய்தவர்களுக்கு திருப்பி வாக்களித்தால் உங்களுக்கு சாபம் வராதா? பாபநாசம் தேர்தல் பரப்புரையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். நீங்கள் ஊழல் லஞ்சம் செய்யவில்லை, செய்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை. செய்கிறான் திமுக, அதிமுக செய்கிறான் காங்கிரஸ். அவனுக்கு திருப்பி வாக்கை போட்டால் அந்த சாபம் உங்களுக்கு வராதா? கிழிந்த வேஷ்டியை கட்டிக்கொண்டு பாமகவுக்கு வந்த GK மணி 2000 கோடி சொத்து சேர்த்துள்ளார். தந்தையை இன்னிடமிருந்து பிரித்த GK மணிதான் எனது முதன்மை துரோகி என அன்புமணி கடும் விமர்சனம். நாட்டிலேயே அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பாண்டாவில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சுட்டெரித்த வெயிலால் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடிய சாலைகள். தமிழ்நாட்டில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தியதால் தவித்த மக்கள். அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. திமுக அதிமுக போல் தேர்தல் அறிக்கை என்ற பெயரில் வாக்குறுதிகளை அள்ளிவிட மாட்டோம். 2036ஆம் ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி அடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என பாவேக தலைவர் விஜய் அறிவிப்பு. இவங்க 2 பேரும் வேற இல்ல, ஒரு குடையின் கீழ் இருக்க கொள்கை கூட்டம் தான். ஆனா இந்த 2 ஊழல் கூட்டம் மாதிரியெல்லாம் நாம ஏமாத்தவே மாட்டோம்.
டெல்லி விமான நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஸ்பைஸ் ஜெட் விமானம் மீது மோதிய ஆகாசா ஏர் விமானம். ஸ்பைஸ் ஜெட் விமானத்தின் இறக்கை சேதம், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என விமான நிறுவனங்கள் தகவல். இனி ஹார்மோஸ் நீரிணை எங்களுடையது, ஈரானால் ஒரு இன்ச் கூட நகர முடியாது. அமெரிக்க கடற்படை ஹார்மோஸ் வெள்ளத்திரத்தில் கப்பல் போக்குவரத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெட்ஸ்வெத் எச்சரிக்கை. பிரான்ஸ் அதிபருடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. ஹார்மூஸ் நீரிணை பாதுகாப்பு குறித்து ஆலோசித்தோம் என பிரதமர் மோடி தகவல். அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும். முன்பை விட தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும் என அமெரிக்கா எச்சரிக்கை. போர் கொடுங்கோளர்கள் மக்களின் வளங்களை திருடி ஆயுதங்களில் முதலீடு செய்கிறார்கள் என போப் லியோ ஆவேசம். ஒன்றை அழிக்க ஒரு நிமிடம் போதுமானால் அதை மீண்டும் உருவாக்க ஒரு வாழ்நாள் பத்தாது என்பதை தெரியாதது போல் நடிக்கிறார்கள் என கடும் தாக்கு.